விளவங்கோடு தொகுதியினுடைய இறுதி சுற்று நிலவரம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். விளவங்கோடு தொகுதியில காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் டிடி பிரவீன், அதே நேரத்துல பாஜக சார்பில் விஜயதரணி, நாம் தமிழர் கட்சியுடைய சார்பில் மரிய ஸ்டெல்லா, தாவேகா சார்பில் மைக்கேல் குமார். தொகுதியினுடைய இறுதி கட்ட நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேசலாம். விளவங்கோடு தொகுதி தமிழகத்திலிருந்து மற்ற தொகுதிகளிலிருந்து வேறுபட்ட ஒரு தொகுதி. தமிழகமும் கேரளமும் பிரியக்கூடிய இடத்துல அல்லது எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொகுதி தான் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதிக்குள்ள ஏராளமான பிரச்சனைகளும் இருக்கு. தேனி ஆராய்ச்சி மையம் வேணுங்கிற கோரிக்கையா இருக்கலாம், ரப்பர் தொழிற்சாலை வேணுங்கிற கோரிக்கையா இருக்கலாம், தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டத்திலிருந்து விலக்கு வேண்டும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கையா இருக்கலாம், நெய்யாறு இடதுகரை கால்வாய் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கணுங்கிற கோரிக்கையா இருக்கலாம். இப்படி பல கோரிக்கைகள் கிடப்புல கிடக்கு. இன்னொன்று, கேரளா போன்ற பகுதிகளில் இருந்து கழிவுகள் கொட்டப்படுறதும், இயற்கை வளங்கள் இங்கிருந்து அங்கு அதிகமாக அளவுக்கு கொண்டு செல்லப்படுறதும் இந்த எல்லையோர பகுதிகளில் தான் ரொம்ப அதிகம். ரொம்ப சவாலான சட்டமன்ற தொகுதி அப்படின்னா விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில காங்கிரஸ் சார்பில் போட்டியிடக்கூடியவர் டிடி பிரவீன். அவரு பேசினாலே மலையாள நெடி அதிகமான அளவுல வீசுது. அது மட்டும் இல்லாம உள்ளூர்ல காங்கிரஸ்காரர்களே அவருக்கு எதிராக ரொம்பவே முறுக்கிக்கிட்டு நிற்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியில ஏற்கனவே அங்க களப்பணி செஞ்சவங்க, உழைச்சவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. பட் கேரளாவில இருந்து ஒருவரை ஏன் கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய கேள்வியை உள்ளூர்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்க ஆழமா எழுப்புறாங்க. அவர் கேரளாக்காரர் இல்ல, உள்ளூர்லதான் தமிழகத்தை சேர்ந்தவர் தான் என்றாலும் அவரோட தொழில் நிமித்தமாகவும் அவர் வேறு சில பணிகளின் காரணமாகவும் கேரளாவை மையப்படுத்தியே இருக்கிறார். இன்னொன்று மிக முக்கியமா, கேரள காங்கிரசினுடைய பரிந்துரையின் அடிப்படையில தான் அவருக்கு சீட்டும் கொடுக்குறாங்க. சோ இது எல்லாம் சேர்ந்து உள்ளூர்ல காங்கிரஸ் கட்சிக்காரங்க மத்தியில் அது அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. அதே நேரத்துல பாஜக சார்பில் இந்த தொகுதியில களம் காணக்கூடியவர் விஜயதரணி அவர்கள். விஜயதரணியை பொறுத்தவரை ஏற்கனவே 3 முறை காங்கிரஸ் கட்சியுடைய சார்பில் போட்டிட்டு இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார். அதனால அவருக்கு தனிப்பட்ட சில செல்வாக்கள் இருந்தாலும் கூட இந்த தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் பிஜேபி அப்படிங்கறதான் கூர்மையான போட்டி. அதுல ஏற்கனவே இங்கு காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய டிடி பிரவீனுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியில ஒரு கடுமையான அதிருப்தி குரல் ஒலிக்குது. இன்னொரு பக்கம் அவர் மீது பல குற்ற வழக்குகள் இருக்கிறதாகவும், அதே நேரத்துல அவர் கேரளத்தை சார்ந்த அரசியல் செய்யக்கூடியவராகவும் பலவிதமான குற்றச்சாட்டுகளை உள்ளூர்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களும் சொல்றாங்க. சோ அதையெல்லாம் தாண்டியும் பிரவீன் இங்கு வெல்வார். பிரவீன் வெல்றதுக்கான லாஜிக் என்ன இருக்கு, எந்த இடம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே தொகுதியில நாம் தமிழர் கட்சியும் மரிய ஸ்டெல்லாங்கிறவங்க போட்டிடுறாங்க, தாவேகா சார்பில் மைக்கேல் குமார் போட்டிடுறாங்க. அது 2 பெரிய அதிர்வுகளையும் ஏற்படுத்தல. அதே நேரத்துல எப்படி இங்க டிடி பிரவீன் வெல்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு தென் கேரள திருச்சபையுடைய செயலாளராகவும் இருக்கார். இப்படி பல பொறுப்புகள்ல இருந்திருந்தாலும் கூட அவர் வெற்றிக்கான அடித்தளம் என்பது வேட்பாளருடைய பின்னணியை விட பாஜக ஜெயித்து விடக் கூடாது என்கிற அச்சம் சிறுபான்மை சமூக மக்கள் கிட்ட இருக்கு. சோ அந்த அடிப்படையில் இந்த தொகுதியில காங்கிரஸ் வெல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வேட்பாளருடைய அடிப்படையில விஜயதரணி அவர்களுக்கு செல்வாக்கு அதிகமாக இருந்தாலும் கூட அங்கு சின்னத்திற்கு தான் ஓட்டு என்பதன் மதிப்பீடு. கை என்கிற சின்னம் அந்த தொகுதிக்குள்ள ஆழமாக மக்கள் மனதில் பதிந்திருக்கிறது. சோ அந்த அடிப்படையில இங்கு டிடி பிரவீன் வெல்வார். அவருடைய லீடிங் மார்ஜின் அப்படின்னு சொல்லல, வெற்றி வித்தியாசம், அதனுடைய அளவுகள் வேண்டுமானால் கொஞ்சம் குறையலாமே ஒழிய விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் கையின் கை ஓங்குகிறது அப்படிங்கிறதா இப்போதைய கள நிலவரம்.